இப்போ ஹெல்த் எப்படி இருக்கு மாமா உங்களுக்கு? உன்னை பார்த்துட்டேன்லடா, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. உங்களுக்கு ஏதாச்சும் அவசரம்னா எனக்கு கால் பண்ணுங்க. நான் இருக்கேன் உங்களுக்கு. இந்த ஒரு வார்த்தை போதும் அம்மு. சரி, உன் ஃப்ரெண்ட் ரூமில் எல்லாம் ஓகே இல்லை உனக்கு? எல்லாம் நல்லாவே இருக்கு. அவனை வீட்டை விட்டு வெளில துரத்த வேண்டியதானே? நீ ஏன் வெளில போய் கஷ்டப்படுற? நீ இப்போவே ஊன்னு சொல்லு, அவனை நான் துரத்திடுறேன். மாமா மாமா, எனக்கு அங்க ஒரு இஷ்யூவும் இல்லை. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ம் சரி, இவன் ஏதாவது ஸ்டூடியோவில் ஓவரா பண்ணுறானா? இல்ல மாமா, பின்ன ஸ்டூடியோல நான் அம்மு இல்லைல்ல, கீதாஞ்சலி மேடம். உங்களுக்கு ஒன்று சொல்லவா? என்னடா? இந்த மாதிரி டெய்லி மாமா வாழ வைக்கிறது செம்மையா இருக்கு. அப்படின்னா அவன் உயிரை டெய்லி வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. பாவமா இருக்கு மாமா. ஆனா அவர் அன்னைக்கு பண்ணதுக்கு இது தப்பு இல்லைன்னு தோணுது. பண்ணணும் அம்மு. ஏன்னா வாய்க்கு வந்தபடி பேசினா என்ன ஆகும்னு அவனுக்கும் தெரியணும்ல. பொறுமையா பேசுங்க, மாமா கேட்டுற போது. கேட்டா கேட்கட்டும், என்ன பண்ணிடுவான்? மாமா அம்மு, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், எதுவும் நினச்சிக்க மாட்டீல? நான் என்ன நினைச்சுக்க போறேன் மாமா, சொல்லுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற சண்டை, சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் ஒரு பாயிண்ட் வரைக்கும் நல்லா தாண்டா இருக்கும். இது ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா மறக்க முடியாத கஷ்டங்கள் தாண்டா வந்து சேரும். அர்ஜுன் உனக்கு கொடுக்குற மாதிரி. இந்த விஷயத்தில் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்டா. சரி மாமா. அப்படின்னா நீ அப்படி பண்ணுவேன்னு சொல்லலை, இது சொல்ல வேண்டியது என் கடமை இல்லை, அதுக்காக தான் சொல்கிறேன். ம். ஸ்டூடியோவில் என்ன நடக்குதுன்னு எனக்கு லைவ் அப்டேட்ஸ் தெரியணும் அம்மு. சரி மாமா. அப்பா அந்த பிரெட் எடுங்க. மாமா கையிலலாம் எடுத்து கொடுக்காத, அவனே வந்து எடுத்துக்க சொல்லு. இவனை இப்படி விட்டு விட்டு தான் இவன் இப்படி இருக்கான். நாராயணா, ஆ? டேய், என்ன கொழுப்புடா உனக்கு? அப்பாவே பேர் சொல்லி கூப்பிடுவியா? உங்களை இல்ல சாமி, கடவுளை நினைச்சுக்கிட்டேன். சரி மாமா, நான் அப்படியே கிளம்புறேன். எப்படிடா வந்த? நான் ஃப்ரெண்டோட ஸ்கூட்டில வந்தேன். சரி, ஜாக்கிரதையா போ. பாய். கீதாஞ்சலி மேடம், நைட்டு பைக் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. நானும் உங்க கூட வரலாமா ஆஃபீஸ்க்கு? ஏன் கேப் புக் பண்ணி போக தெரியாதா? பரவாயில்ல, வாங்க. தேங்க்ஸ். ஸ்கூட்டி ஓட்ட தெரியுமா? உனக்கு எது கஷ்டம், நானே ஓட்டலான்னு தான். சாரி சாரி. மடி கால் வச்சு தேக்காம கையிலே பிரேக் போட்ட. நான் அந்த இடத்துல சொல்ல. எல்லாமே எனக்கு வரும் அர்ஜுன். நீங்க என்ன பாக்குற பெர்ஸ்பெக்டிவ் மாறினா எல்லாமே உங்களுக்கு புரியும். ம். அம்மு, சாரி, வெரி சாரி அம்மு. நான் உடுப்ப ஐ மீன் தெரியாம பிடிச்சதுக்கு. இன்னொன்னு, அன்னைக்கு நைட் உன்கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணதுக்கு. குட் மார்னிங் மேம். என்னடா உன் முறை பொண்ணு கூட சேர்ந்துட்ட போல இருக்குது.
அன்னைக்கு நைட் நான் பேசின பேச்சுக்கு மேடம் அவ்வளோ ஈஸியாக கரையிற மாதிரி தெரியல. வா தம் போடலாம். இல்லைடா, நான் விட்டுட்டேன். என்னடா என்னாச்சு சடனா? ம், டேய் அட்லீஸ்ட் சப்டைட்டில்ஸ் அது குடுறா, எனக்கு ஒன்றும் புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. அந்த இன்ஸ்டா பொண்ணு என்னை லவ் பண்ணுறேன்னு கன்ஃபஸ் பண்ணாடா. அதுக்கு நீ என்ன சொன்ன? அதுக்கப்புறம் என்ன, நானும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்டா. யூ லவ்னா உன் மூஞ்சி. மறுபடியும் வீட்டில் யாரும் இல்லைனா சாரா ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ கம் டு மை ஹோம்னு சொல்லுவ. நீ லவ் பற்றி பேசாதடா டேய். தவடாலே நாளை கொடுக்கலாம் போல இருக்கு. நீ சொல்றது கரெக்ட் தான் மாமா. ம் ஆனால் அப்போ எனக்கு லவ்ன்ற ஃபீலிங்னா என்னன்னே தெரியல. நான் ஒன்றும் பர்ஃபெக்ட் இல்லைடா, நானும் மனுஷன்தான். ம். அந்த வீக் மொமெண்ட்ல தப்பு பண்ணிட்டேன். அந்த வீக் பாயிண்ட் திரும்ப வந்தா? அப்போ கூட நான் தப்பு பண்ணா இந்த வாட்டி மொமெண்ட் இல்லை, நான் தான் வீக். அம்மா விஷயத்துல கூட நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன்டா. அதுக்கு தான் நான் சாரி சொல்லணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நான் சாரியே சொல்லிட்டேன். ஆனா அவ தான் அதை மதிக்கவே இல்லை. சரிடா, நீ ரியலைஸ் பண்றேன்னு சொல்றதுக்காக நான் போய் அம்மு கிட்ட உனக்காக பேசுறேன். பேசுறது என்னடா, செட் பண்ணி விடுறேன்டா. அந்த ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு புண்ணியம் சேர்த்துக்கடா மாமா. உன் புண்ணியெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஒரு மிலிட்ரி நம்ம ஃபுல் பாட்டில் செட் பண்ணிடு. ஃபுல் என்னடா, ஒரு லிட்டரே வாங்கிடுறேன். அப்படியா? அப்பனா பாட்டில் சாரி ரெண்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோ, நான் போய் செட் பண்ணிட்டு வரேன். டேய் ஆ பத்திரம்டா. நீ போய் ஃபுல்லு ரெடி பண்ணு, நான் ஃபுல் ஃபோர்ஸில் வரேன். நான் சொன்னவனும் போயிட்டான். எக்ஸ்கியூஸ் மீ மேம். கமன். உக்காந்தா மறுபடியும் எதுவும் சொல்லுவா. மேம் கூடை. அது உட்டையா குட்டையா? ஐயோ மறந்துடுச்சு. வாட் குடை? அதான் உக்காரலாமான்னு கேட்குறேன் மேடம். இவ்வளோ நாளா ஆஃபீஸில் வேலை செய்றீங்க, இங்கிலீஷ் வராதா? தமிழ் மீடியம் மேடம். இப்போ தான் யூடியூப்ல பார்த்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு வந்தீங்க? அது உங்ககிட்ட அர்ஜுனை பற்றி பேசலான்னு. நீங்கள் அவ்வளோ டெரராக பார்க்காதீங்க மேடம், பயமாக இருக்குது. என்ன பேசணும்? அது அர்ஜுன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது மேடம். வேற எந்த மாதிரி ஆளு? அர்ஜுன் ரொம்ப நல்லவன் மேடம். அப்படின்னு அர்ஜுன் சொல்ல சொன்னாரா? இல்லை மேடம், நானே நார்மலாக சொல்லான்னு. இல்ல நைட்டு ஃபுல்லு வாங்கி தரேன்னு சொன்னாரா? சே, நான் சரக்கு மோந்தே பார்க்க மாட்டேன். என்னது, நீங்க சரக்கு மோந்து பார்க்க மாட்டீங்களா? ஜஸ்ட் குடிப்பேன் மேடம், அவ்வளோதான். whatever. இங்க பாருங்க நவீன், நீங்க இன்னொரு தடவை இந்த விஷயத்துல அர்ஜுனுக்கு வக்காலத்து வாங்க வந்தீங்கன்னு வைங்க. வக்காலத்தா? என்னது மேடம்? இப்போதானே தமிழ் மீடியம்னு சொன்னீங்க, வக்காலத்துனா என்னன்னு தெரியாதா? தமிழ் மீடியம்னு சொன்னனே தவிர பாஸ் ஆனன்னு சொல்லியே மேடம். தமிழ் வராது, இங்கிலீஷ் வராது, அப்புறம் எப்படி இத்தனை நாளா இந்த ஆஃபீஸ்ல சர்வே வானீங்க? அதான் ஆஃபீஸில் இவ்வளோ நாள் உங்களை மாதிரி யாரும் இல்லையே மேடம். வாட்? சாரி மேடம், டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. கெட் அவுட். அது இல்லை மேடம். இதுவும் புரியலையா? புரிஞ்சிருச்சு மேடம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க மேடம். ஏண்டா என்னாச்சு? லிட்டர் பாட்டில் கொண்டு வந்துட்டோமா? உள்ளே போனோடனே கீச்சு அமிச்சிட்டா மச்சான். என்ட்ரு ஆனவுடனே ஸ்டார்ட் பண்ணிட்டா, ஒரே மியூசிக்கு. டேய் உண்மையை சொல்லு, உனக்கு முன்னாடியே தெரியல இப்படி நடக்கும்னு. மாமா, நான் உனக்கு முன்னாடியே பத்திரம்னு சொன்னேனேடா. அது அம்மு இல்லடா, அம்மா. அடேய், உன்னை பற்றி பேசும்போது ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாடா. அது வா கா தூன்னு ஏதோ. வெத்தலை பாக்கா? இல்லடா, அது ஏதோ வக்காலத்தான். அது உனக்காக நான் வாங்குறேனா. டேய் கரெக்டாக ஃபுல் பாட்டில் மேட்டர் கூட சொல்கிறாடா. அவ தான் முன்னாடியே சொன்னாலேடா, நான் அம்மு இல்லை கீதாஞ்சலின்னு காட்டுறேன்னு. என்னமோடா, ஜாகிரதையாக இருக்கணும். வா வேலையை பார்ப்போம். வாங்கிக்கோ மச்சான். அர்ஜுன் சார், கீதாஞ்சலி மேடம் கூப்பிடுறாங்க. ஜாகிரதையா இரு மச்சான். டேக் கேர். மே ஐ கம் இன் மேடம்? எஸ், கம் இன்.
திரும்ப ரீஷூட்டா மேடம்? நோ நோ, போர்ட்ரேட் சூப்பராக எடுத்திருக்கீங்க. ஐ லைக் இட். கீப் இட் அப். ஷாக் ஆகாதீங்க, நான் தான் பேசுகிறேன். தேங்க்ஸ் மேடம். ஆனால் இங்கே ஒரு சின்ன இஷ்யூ. என்னது மேடம்? நம்ம ஆஃபீஸில் இருக்க எடிட்டர்ஸ் போர்ட்ரேட்ஸ்க்கு சரியாக கலர் கரெக்ஷன் பண்ணலை. இஃப் யூ டோன்ட் மைண்ட், குட் யூ டூ இட் பை யோர் செல்ஃப்? ஓகே மேடம். கம்ப்ளீட் இட் பை இஓடி. ஏன்னா கிளையண்ட்டுக்கு நாளைக்கு டெலிவர் பண்ணணும். ஓகே. இன்னும் என்ன, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க. I'm on it. உங்களுக்குள்ளே இருக்கிற சண்டை, சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் ஒரு பாயிண்ட் வரைக்கும் நல்லா தாண்டா இருக்கும். இது ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா மறக்க முடியாத கஷ்டங்கள் தாண்டா வந்து சேரும். அர்ஜுன் உனக்கு கொடுக்குற மாதிரி இந்த விஷயத்தில் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்டா. முடிஞ்சிருச்சு மேம், லாஸ்ட் போர்ட்ரேட். பரவாயில்ல, டயர்டாக இருந்தால் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க மாமா, நாளைக்கு பண்ணிக்கலாம். இது என்ன நிஜமா? சும்மா இருங்க மாமா, இதெல்லாம் ரொம்ப ஓவர். அது சடனா மாமான்ட்டியா? ஆஃபீஸ் ஹாஸில் தான் கீதாஞ்சலி, மற்ற டைம்லலாம் அம்மு தான். அப்போனா இப்போ உன்னை அம்மு மேடம்னு கூப்பிடணுமா? சிரிக்காத, சொல்லு. அவசியம் இல்லை, அம்முனே கூப்பிடுங்க. வைசாக் அம்மு தானே? டவுட் வேணாம், அதே அம்மு தான். சரி, லேட் ஆயிடுச்சுல்ல, நாளைக்கு பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு, நான் முடிச்சுட்டே கிளம்புறேன். நேத்து பைக் பஞ்சர்னு சொன்னீங்க. நவீன் சரி பண்ணி கொண்டு வந்துட்டாமோ? ஓ சரி, அப்போ ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்தே கிளம்பலாம். லேட் ஆயிடுமே. பரவாயில்ல மாமா, நான் தானே ஒர்க் கொடுத்தேன், நானும் கூட இருக்கேன். இந்தாங்க. தேங்க்ஸ். என்ன வேணா சொல்லமோ, ஃபோட்டோகிராஃபியில் உனக்கு நல்ல நாலேஜ் இருக்கு. என்னமோ மாமா, ஐ ஃபீல் கேமரா கேன் see deep into anything. நம்ம கண்ணால் பார்க்க முடியாததா லென்ஸ் வழியாக பார்க்க முடியும். மேஜிக். அதை தான் மேஜிக்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி நீங்களும் ஃபைன் ஆர்ட்ஸ் பண்ணியிருந்தா நீங்கள் நல்லாவே எடுப்பீங்க. எதுக்கு மாமா பண்ணல? பிடெக் பண்ணிட்டே கூட ஃபோட்டோகிராஃபி பண்ணுறேன்னு சொன்னப்போ அப்பா எதுவும் சொல்லலை. மறுபடியும் ஃபைன் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லி அவருக்கு நான் பேர்டன் ஆக விரும்பலை. அதுக்கு தான் இந்த ஸ்டுடியோவில் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி வேலை கற்றுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டல மாமா.
ரொம்பன்னு சொல்ல முடியாது, ஆனா படுத்தினேன். ஆனா நான் உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்னை நினைச்சு எனக்கே அசிங்கமா இருக்கு அம்மு. உன் ஃபேமிலியை கூட திட்டிட்டேன். சாரி அம்மு. எனக்கு பேசவே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது என்னவோ உண்மைதான். எனது ஒன்றும் இல்லை. ஆமா மாமா, உங்களுக்கு எதுவும் லவ் ஸ்டோரிஸ் இல்லையா? சிரிக்கிறீங்கன்னா இருக்குதான் போலயே. எதுவும் இல்லாம. சும்மா இருங்க மாமா, சாராவை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தீங்க. சிச்சி, சாராக்கும் எனக்கு இருந்தது லவ்வே இல்லை. அப்போ அது ஜஸ்ட் இன்ஃபாக்சுவேஷன் வச்சுக்கோ. ஆஹா, ஃப்ராய்ட் சைக்காலஜியா? அம்மு, வீட்டில் இருக்கிற எல்லாரும் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினச்சதுலேருந்து நீ என் மேலே ஃபீலிங்ஸ் வளர்த்துக்கிட்டேன்னு தோணுச்சு. அதுக்கு தான் அம்மு உன் ஃபீலிங்ஸ் வளரக்கூடாதுன்னு உன் மேலே கோவப்பட்டேன். தூரமாக இருக்கிறதுக்கு மட்டுமே ட்ரை பண்ணேன். அவ்வளோதானே தவிர எனக்கு உன் மேலே கோவமோ எரிச்சலோ இல்லை அம்மு. எனக்கு உண்மையிலேயே உன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை. அழுவாத அம்மு. சாரி அம்மு, வெரி வெரி சாரி. இனி எப்பயும் உன்கிட்ட மட்டும் இல்லை, யார்கிட்டயுமே அப்படி பிஹேவ் பண்ண மாட்டேன். பேசுறதுக்கு கத்துக்கிற அம்மு மேடம். உண்மைதான் மாமா, உங்களுக்கு நிஜமாலே பேச வராது. உங்களுக்கு யார் மேலேயாச்சும் ஃபீலிங்ஸ் இருக்கா மாமா? அந்த பொண்ணோட பேர் என்ன மாமா? தெரியாது. தெரியாதா? போட்டோ ஏதாச்சும்? நான் அந்த பொண்ணை பார்க்காமலே என் லைஃப்பை ஓட்டிட்டு இருக்கேன். பார்க்காமலே காதல் வரும்ன்றத நான் நம்புறவன் கிடையாது. பட் நவ் ஐ அம் லிவிங் இட். அவ்வளோ லவ் பண்றீங்களா மாமா அந்த பொண்ணை? ரொம்ப. ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் லவ்னு தோணுது. ஒருவேளை அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அழகா இல்லைன்னா? சொன்னல அம்மு, அழகு மனுஷங்கள்ல இல்லை, பார்க்குற கண்ணு தான் இருக்கு. அவ எப்படி இருந்தாலும் எனக்கு அழகாக தான் தெரியவா. அவ கூட தான் என் லைஃப் ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்.
ம். அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? நிஜமாவே தெரியாதம்மு. அது நான் தான் மாமா. Da 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 da